ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கவி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சிட்டிங்க. மார்க் ஷீட் யூனிவர்சிட்டியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கிற அட்ரஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆயிரும். சப்போஸ் அவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்புவாங்க. கவர்மெண்ட் போஸ்டரில் மட்டும்தான் அனுப்புவாங்க, ப்ரைவேட் போஸ்டரில் அனுப்ப மாட்டாங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்டரில் அனுப்பிச்சிட்டாங்க. சப்போஸ் ஏதோ ஒரு ரீசன்னால் உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணலை. சப்போஸ் உங்கள் வீட்டில் யாரும் இல்லை, இந்த மாதிரி ரீசன்னால் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிட்டு யூனிவர்சிட்டியில் எந்த செக்ஷன், அதாவது யூஜி செக்ஷனா, பிஜி செக்ஷனா, எம்பிஏ, எம்சிஏவா என்ன கோர்ஸோ அந்த செக்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கவர் அங்கே போயிடும். திரும்பவும் செகண்ட் டைம் போஸ்ட் அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க. ஒரு டைம் மட்டும்தான் அனுப்புவாங்க. நீங்கள் ரிசீவ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் அட்ரஸ் யூனிவர்சிட்டிக்கு எந்த செக்ஷன் ரிலேட்டடோ அந்த செக்ஷனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி தான் அதை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டிக்கு விசிட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ரூல்ஸ். அது கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஏரியா போஸ்ட்மேன்ட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சுருக்கலாம். நீங்கள் இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் மேக்ஸிமம் ஏரியா போஸ்ட்மேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் ஆள் இல்லை, இந்த மாதிரி சம்திங் ரீசன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பக்கத்து வீட்லேயோ இல்லை பக்கத்து வீட்டு ஷாப் நியர்பை ஷாப் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அங்கே கொடுத்துட்டு போக சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் அப்புறம் ரிட்டனாக யூனிவர்சிட்டிக்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்காக மறுபடியும் ஒரு டைம் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணணும். ஏன்னா வந்ததே உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சர்டிஃபிகேட் இன்னும் வரல அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. சப்போஸ் எப்போவுமே ஆள் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் சப்போஸ் இல்லை இந்த மாதிரி நாங்கள் சம்டைம்ஸ் நாங்கள் வெளியே போயிடுவோம், வீட்டில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் ஜாப்புக்கு போகிறோம், சப்போஸ் யாருமே ரிசீவ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் முன்னாடியே உங்கள் போஸ்ட்மேன் ஏரியா அந்த பர்சன்கிட்ட நாங்கள் இல்லைனாலும் பக்கத்து வீட்டில் கொடுத்துருங்க, இல்லை பக்கத்தில் ஏதாவது கடைகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க தெரிஞ்ச இடத்துல கொடுத்துருங்கன்னு சொல்லி வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் கோர்ஸ் இப்போ 24 ஏவிஎம் பேட்ச்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் அட்மிஷன் போட்டிருக்கீங்க, ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுத போகிறீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் யூஜி கோர்ஸாக இருந்தால் 3 வருஷம், பிஜி கோர்ஸாக இருந்தால் 2 வருஷம். ஸோ அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை நீங்கள் உங்கள் போஸ்ட்மேன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலை, நான் இது வரைக்கும் எங்கள் ஏரியா போஸ்ட்மேன் யாருமே தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிசீவ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டு தான் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஜாபில் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்காக தனியாக டைம் ஒதுக்கி அப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. சப்போஸ் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், இப்போவே உங்கள் ஏரியா போஸ்ட்மேன் நம்பரை வாங்கி சார் யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக எது வந்தாலும் இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கூட வச்சுருங்க, எனக்கு பக்கத்து வீட்லேயும் ஆள் இருக்க மாட்டாங்க, பக்கத்தில் எந்த கடைகளும் கிடையாது அப்படின்னா நீங்கள் போஸ்ட்மேன்லேயே வச்சுருங்க. சார் நான் அடுத்த நாள் காலையில் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வாங்கி சொல்லிடுறேன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணுங்கள். இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே எங்கள் ஏரியா போஸ்ட்மேன் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். நான் இல்லைனாலுமே பக்கத்தில் ஒரு கடையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் அந்த கடை எப்போவுமே திறந்துருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்புறம் சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் அங்கே போகிறதுங்கிறது சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரிசீவ் பண்ணலை அப்படின்னா அது கரண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும், சிஎம்எஸ் டிகிரி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரிசீவ் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்சிட்டி போயிடும். அதுவும் இல்லாமல் அதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிறாதீங்க ரிட்டன் ஆயிடுச்சுன்னா. ஏன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸோட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா 3 மாதம் மட்டும்தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸோட வெப்சைட்டில் காட்டும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வந்துச்சுனாலே ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே அந்த மார்க் ஷீட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதுக்கு மேலே எதுவும் டிலே ஆச்சுனாலும் நீங்கள் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி கேட்டுருங்க. ஏன்னா ரிட்டன் கூட ஆகிருக்கலாம். ரிட்டன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் போஸ்ட்மேன்ட்ட ஒரு டைம் கூட நீங்கள் கேட்டுருங்க, என்ன ரொம்ப நாள் ஆச்சு, உங்கள் போஸ்ட்மேன்ட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுருங்க. இல்லை எங்கள் வீட்டில் எப்போவுமே ஆள் இருப்பாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடு போஸ்ட்டில் வர எல்லா சர்டிஃபிகேட் நீங்கள் உங்களுக்கு போஸ்ட்டில் தான் வரும். ரிசீவ் பண்ணலைன்னா ரிட்டன் ஆயிரும். அப்புறம் ஸ்டூடெண்ட் தான் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் கண்டிப்பாக போஸ்ட் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதில் மட்டும் அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதனால் உங்கள் நியர்பை உங்கள் ஏரியா போஸ்ட்மேன்ட்ட நம்பரை வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவர்கிட்ட சொல்லிடுங்க, முடிகிற வரைக்கும் சர்டிஃபிகேட் அங்கே வரலைனாலும் பக்கத்து வீட்டில் கொடுத்துருங்க, அந்த மாதிரி சொல்லிடுங்க, சரிங்களா? ஏன்னா மேக்ஸிமம் கான்வெகேஷன் மட்டும்தான் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கரண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட், சிசி, ப்ரொவிஷனல் இது எல்லாமே ஸ்பீடு போஸ்ட்டில் தான் வரும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்தாலும் நீங்கள் பக்கத்து வீட்டில் கொடுத்துருங்கன்னு உங்கள் போஸ்ட்மேன்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க, தெரிஞ்ச ஆள்னா கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற மாதிரி காமராஜ் யூனிவர்சிட்டி நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் நமது சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிக்கோங்க.